ஆதியும் அந்தமமானவரும் முதலும் முடிவுமானவரும் காலங்களையும் வருடங்களையும் நேரங்களையும் நிமிடங்களையும் மனித குலத்துக்கு கொடுத்து வரப்போகிற மகாராஜாவான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஒரு புதிய வருஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மனித திறமையினால் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினால அது நமக்கு வந்தது. இந்த வருஷம் முழுவதும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாகவும் அவருக்கு அருவருப்பை உண்டாக்கும் பாவமானவைகளை விட்டுவிட்டு தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாகவும் வேதத்தை இரவும் பகலும் நாம் விசுவாசித்து வாசித்து அதன்படி நடக்கிறவர்களாகவும் எந்த ஒரு காரியத்திற்கும் பதில் கொடுக்கிற பிதாவின் சமூகத்தை நோக்கி இயேசுவின் பெயரால் ஜெபித்து பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் ஆத்துமாக்களை ஆதாயமாக்குகிறவர்களாகவும் நாம் எல்லோரும் மாற வேண்டியது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆவியான கர்த்தர் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தில் நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் நுழையும் பொழுது, ஒப்பு கொடுக்கும் போது பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்கு நாம் உயிர்த்தெழும் அந்த நாளிலே தான் இது உருவாகி விடுகிறது. ஞானஸ்நானம் பெற்ற அந்த அனுபவத்தில் அனுதினமும் நம்மை நாம் கிறிஸ்துவுக்குள் அர்ப்பணிக்கும் போது, தேவ சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்கும் போது ஆவியான தேவன் நம்மை ஆளுகை செய்கிறார். அப்பொழுது நம்முடைய சுய மாம்சத்தின்படி ஒன்றையும் செய்ய மாட்டோம். மாம்சிகத்தில் பகை, விரோதம், குரோதங்கள், சுயநலங்கள், சுய பெருமைகள், சுய மாய்மாலங்கள், பித்தலாட்டங்கள், வீண் டம்பச்சாரங்கள், தேவனை அருவருக்கிற சம்பவங்கள்லாம் மாம்சிகத்தில் இருக்கும். ஆனால் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் போது எல்லாவற்றிலும் உத்தமமும் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியமும் அன்பும் தாழ்ச்சியும் பொறுமையும் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டிய வாஞ்சையும் இருக்கும். இப்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினையும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று கவனித்து பார்த்தீர்களா? என் அன்பானவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் எதை விதைக்கிறார்களோ அதை அறுக்கிறார்கள். அதாவது அக்கிரமத்தை விதைத்து அக்கிரமத்துக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். பாவத்தை விதைத்து பாவத்துக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். பகை விதைத்து விரோத குரோதங்களிலே, கொலை கொள்ளைகளிலே மூழ்கி விடுகிறார்கள். இச்சைகளை விதைத்து வேசித்தன ஆவிகளாலே தங்களை தாங்களே அழித்து கொள்கிறார்கள். இன்றைய நாளிலே உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறது. இவைகளெல்லாம் மாம்சீகமானது. ஆனால் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களோ தேவனுக்கு பிரியமானதை செய்வார்கள். தேவனுக்கு பிரியமானதில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில தீமைகள், சாபங்கள், அசுத்தங்கள், பிசாசினுடைய தொல்லைகள் ஆக்கினையாக வராது. எதிரிகளாலும் மற்றவர்களாலும் மாந்திரிகத்தாலும் எந்த ஆக்கினையும் வராது. எந்த சத்துருக்கள் என்ன சதித்திட்டம் போட்டாலும் தேவன் அதை உடைத்து விடுவார். தன் பிள்ளைகளை தப்புவித்து காப்பாற்றி அவர் உயர்த்துவார். அவர்கள் வாழ்க்கையில ஆளாளுக்கு தீர்ப்பு சொல்லுகிறவர்களாய் ஒரு நாளும் மாற முடியாது. என்றால் அவர்களை ஆக்கினையும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது நிமித்தம் சிலுவையில ஆக்கினை ஏற்றுக்கொண்டார், தீர்ப்பை அவர் பெற்றுக்கொண்டார். நாம் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது அவருடைய ரட்சிப்பின் அபிஷேகம் நம்மை மூடிக்கொள்கிறது. ஆகவே இந்த புதிய வருஷத்துல புதிய திட்டங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய அற்புதங்கள், புதிய அடையாளங்கள், புதிய வாழ்க்கை, புதிய சமாதானம், புதிய ஊழியம், புதிய சபையினுடைய வளர்ச்சி, புது அபிஷேகம் என்று சொல்லி புதியவைகளை எதிர்பார்க்கிற முழு உலகில் உள்ள கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த நாம் எல்லோரும் கர்த்தருக்குள்ளே ஆவியானவரால அனுதினமும் நாம் நடக்கும்போது, வேத வசனத்தின்படி நடக்கும்போது ஆவியானவர் நம்மை முத்திரை போட்டு நடத்துவார். நம் ஆக்கினை நம்மை நெருங்காது.
தீர்ப்பு நம்மை கிட்டி வராது. மாறாக தேவனுடைய பலத்த ஆசீர்வாத அடையாளங்களே நமது வாழ்க்கையில பெருகும். அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுமா? கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் வாழ்க்கை, வேதத்தின்படி வாழும் வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படும் ஒரு வாழ்க்கை, எல்லாம் புதிதாய் விரும்புகிறவர்களே, தேவனுக்கு சித்தமானது செய்வோம், புதிய அபிஷேகம் என நிரப்பட்டும் என்று நாம் நிமிஷக்கு நிமிஷம் விரும்புவது எவ்வளவு அவசியம் இல்லையா? அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் நேசரே, கிறிஸ்துவுக்குள் நுழைந்து நாங்கள் ஆவியின்படி நடக்கும்போது எங்களுக்கு ஆக்கினையும் இல்லை, தீர்ப்பும் இல்லை. உமக்கு கோடி நன்றி ராஜா. எங்களை தப்புவித்தவரே, எங்களை விடுவித்தவரே, இந்த புதிய வருஷத்துல எல்லாம் புதிய முன்னேற்றமும், புதிய அடையாளங்களும், புது ஆசீர்வாதங்களும், புது அபிஷேகமும், புதிய வீடு வாசல்களும் அது ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்களாக. புதிய அபிஷேகத்தால் இயேசுவுக்கு சாட்சியாய் ஒவ்வொரு விசுவாசிகளும் எழும்புவார்களாக. புதிய புதிய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் சபைகள் பெருகுவதாக. உமது ராஜ்யமான சபை எங்கும் வளரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.